வெல்கம் பேக் டு 3 Star Electronics. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது VU 43 inches மாடல் நம்பர் 43GA FRU 43E5609. இதோட ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கு டிவி ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், டிவி ஸ்டாண்ட் பையில் இருக்க ஆன் பண்ணுறேன். பாருங்கள், VUன்னு வருது, ஆனால் கூடவே பார் வருது. இங்கே வருது, கூடவே கூட பார் வருது. ஆண்ட்ராய்டு பிக்சர் வருது, ஆனால் இந்த மாதிரி பிக்சர் கூட சேர்ந்து பார் வருது. நீட்டாக வருது. இது டிஸ்பிளே தான் ப்ராப்ளம். இது என்ன பேனல் போட்டிருக்கான்னு நம்ம கழட்டிட்டு என்ன பேனல் போட்டு எல்ஜியா இல்லை என்ன பேனல் போட்டிருக்காங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு இதை எப்படி நம்ம ஆல்ட்ரு பண்ணுறதுன்றது பார்ப்போம். இப்போ டிவி பிரிச்சுட்டேன். இதுதான் போர்டு, மதர் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா டிகான் செக்ஷன், இதுவும் டிகான் செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா 2 LVDS வருது. இதில் 2 சைடு போகும், ஒன்று ரைட்டு ஒன்று லெஃப்ட்டுங்க. பாருங்கள், இதில் நேராக ரைட் சைடு போகுது இந்த டேப்பு. இது இந்த டேப்பு லெஃப்ட் சைடு போகுது, லெஃப்ட் சைடில் போகுது. இது பேனல் AUO பேனல் போட்டிருக்காங்க. AUO பேனலு 43T01 இது. இந்த பேனலில் முதல்ல நம்ம டிகான் போர்டில் எல்லா வோல்டேஜ் சப்ளை கரெக்டாக வருதான்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா, மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு ஒன்று இடத்துல வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம AVDD வோல்ட்டு பார்த்துடலாம். AVDD வோல்ட்டு இங்கே வரும். இப்போ பாருங்கள், AVDD வோல்ட்டு 16 வோல்ட் வருது. இது கரெக்டாக இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட்டு 3.3 வோல்ட்டு இந்த காயில்கிட்ட வரும். இந்த கெப்பாசிட்டியில் பார்க்கலாம். 3.3 வோல்ட் வோல்டேஜ் இங்கே வருது, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம VGH பார்க்கலாம். VGH இந்த கெப்பாசிட்டியில் வரணும். பாருங்கள், VGH 13 வோல்ட்டு பக்காவாக வருது. நெக்ஸ்ட்டு நம்ம VGL வரணும். VGL இந்த இடத்துல வரும், இந்த சைடில் வரும். VGL பாருங்கள், 9 வோல்ட் மைனஸ் வோல்ட் வரும். 9 வோல்ட் வருது மைனஸு. இப்போது டிகான் செக்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது. இதுலேருந்து இந்த ஐசி இருக்கு இல்லையா, இது லெவல் ஷிஃப்டர் ஐசி. இதுலேருந்து ஆட் ஈவனாக மாற்றி கொடுக்கும். ஆட் ஈவனு LC1 LC2ன்னு சொல்லுவாங்க. ஆட் ஈவன் LGயில் வரும். இது LC1 LC2 இந்த லெவல் ஷிஃப்டர் ஐசி உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அந்த சப்ளையை நம்ம பார்த்துடலாம். இப்போ LC1 LC2 நம்மளுக்கு இங்கே செக் பண்ணுறத விட இந்த ஐசியிலேருந்து கன்வெர்ட் ஆகி இந்த ரிப்பன் வழியாக போகும். 2 ரிப்பன் வழியாக போகும். இப்போ இந்த ரிப்பனில் நம்ம ரைட் சைடில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கருக்கு கீழே LC1 LC2ன்றது எப்படின்னாக்கா, அது LGயில் உங்களுக்கு ஆட் ஈவன் சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அது VGLும் VGHும் போகும். அதுதான் LC1 LC2. இந்த வோல்டேஜ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பாருங்கள் ரெசிஸ்டன்ஸு. நான் ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுன்ட்டுக்கா மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் சால்வ் பண்ணி உங்களுக்கு பழைய மாதிரி வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ரெசிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டர் தான் VGL VGH மாறி வரும். அதுதான் ஆட் ஈவன் சொல்லுவாங்க. அப்படின்னா LC1 LC2 சொல்லுவாங்க. இதில் LC1 LC2 எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டர் ரெண்டுமே ஒரே ரெசிஸ்டர் தான். இந்த 2 ரெசிஸ்டரும் எதில் வேணாலும் நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போ நான் பாருங்க, VGH VGL மாறி வருது. ஓகேங்களா, ரைட்டு, அது ஓகே, இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இது ஆடுனா இது ஈவனாக இருக்கலாம். அதாவது LC1 இது LC2. இதுலேயும் அதே மாதிரி 39 வோல்ட் வருது. இந்த வோல்ட்டேஜும் நம்மளுக்கு வருது, பக்காவாக ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்மளுக்கு அதே மாதிரி ரைட் சைட்லேயும் அந்த ஆட் ஈவன் வரும், லெஃப்ட் சைட்லேயும் வரும். அது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, அதே வோல்டேஜ் இங்கே வரும். LC1 LC2ன்னு இருக்கும். இங்கே பாருங்கள்,
இந்த பாயிண்டில் LC1 எழுதியிருக்காங்க பாருங்கள். இதில் கிளியராக காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த LC1 இது LC1ல் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி வருது. போய் வரணும். நெக்ஸ்ட்டு LC2ல் நீங்கள் பார்க்கணும். அதுலேயும் அதே மாதிரி வரும். இருந்தால் LC1 பார்த்துட்டு நம்ம LC2 இந்த சைடில் வந்து பாருங்கள். இங்கே இருக்க பாருங்கள் LC2. இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் 31 வோல்ட்லேருந்து மைனஸ் இது, அதாவது VGL VGHும் மாறி வரும். இதுதான் வந்து ஆட் ஈவன் இல்லைன்னா LC1 LC2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி இது இப்போ ஃபால்ட்டு ரைட் சைடு இதுதான் நம்ம ஆல்ட்ரு பண்ணணும். LC1 LC2 தான் நம்ம ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இதில் வந்து ரைட் சைட்லேயும் வருது, லெஃப்ட் சைட்லேயும் வருது. ஸோ நம்ம வந்து எந்த சைடுன்றதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம பிக்சரை போட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ 2 ரிப்பன் இருக்கு இல்லையா, நம்ம டிவி ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரைட் சைடு, ஓகே, இது வந்து லெஃப்ட் சைடு. இப்போ நம்ம இந்த ரைட் சைடோட டேப்பை எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு டிவியை ஆன் பண்ணுறோம். ரைட் சைடு டேப் எடுத்துட்டோம். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணுறோம். பாருங்கள் பேக் லைட் எரியுது. இங்கே பாருங்கள் பிக்சரை பாருங்கள். லைட்டாக பிக்சர் துடிக்குது, லேசாக ஜம்ப் ஆகுது. ஆனால் அந்த பார் வரல. இந்த இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரல. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கனெக்ஷன் பண்ணி தான் வச்சுருக்கோம். பாருங்கள் பிக்சர் வரட்டும். ஆண்ட்ராய்டெலாம் பாருங்கள் லேசாக ஜம்ப் ஆகுது. ஆனால் அந்த பார் வரல. நம்மளுக்கு அந்த பார் வரல. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். பாருங்கள் பிக்சர் வரட்டும். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தான் மட்டும்தான் எடுத்து விட்ருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம அந்த எல்விடியா கேபிளை கழட்டல. ஆனால் வந்து இங்கே பாருங்கள் பார் வரல, ஆனால் லேசாக ஒரு ஜம்ப் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரைட் சைடில் எடுத்து விட்ருக்கோம். இப்போ ரைட் சைடு நம்ம போடுறோம். ரைட் சைடை போட்டுட்டு ரைட் சைடை போட்டோம். ரைட் சைடு இப்போ போட்டிருக்கோம். லெஃப்ட் சைடை எடுத்து விடுறோம். இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடு எடுத்து விட்டேன். லெஃப்ட் சைடு எடுத்து விட்டுட்டேன். ரைட் சைடை போட்டேன். இப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்குறோம். இப்போ டிவி ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். இங்கே பாருங்கள் இதில் பார் வருது. அதாவது ரைட் சைடில் வர்றது வந்து ரைட் சைடில் தான் இப்போ பிரச்சனை. நம்ம ரைட் சைடு தான் இப்போ போட்டிருக்கோம். அதனால் ரைட் சைடில் பார் வருது. ரைட் சைடில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. டிவியில் ரைட் சைடில் ப்ராப்ளம் இருக்கிறனால தான் உங்களுக்கு அந்த பார் வருது. லெஃப்ட் சைடில் வந்து இப்போ எடுத்து விட்ருக்கனால இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட்டாக இருந்துச்சு. ரைட் சைடு நம்ம எடுத்து விட்டுருந்தாரு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார் வருது பாருங்கள். பார் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள். இங்கெல்லாம் பார் வருதா? இப்போ வந்து உங்களுக்கு ரைட் சைடில் தான் ஃபால்ட்டுன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரைட் சைடில் மட்டும் ஆல்ட்ரு பண்ண போகிறோம். ரைட் சைடுனா இதுதான் ரைட் சைடு. இந்த டேப் தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த டேப் போட்டிருக்கனால கரண்ட் இதில் போகிறதுனால இதில் தான் உங்களுக்கு ஃபால்ட் இருக்குதுன்னு பார் வருது தெரிஞ்சு. இப்போது இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம டிவி ஆஃப் பண்ணி லெஃப்ட் சைடையும் போட்டுட்டு எப்படி இதை பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்மளுக்கு இது வந்து LC1 LC2வில் தான் நம்ம இது பண்ணணும். இது வந்து AU பேனலை பொறுத்த வரைக்கும் LC1 LC2 எங்கே வரும்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி இங்கே பண்ணியிருக்கேன். நான் பண்ணிட்டதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக மறுபடியும் அதை ஃபால்ட்டை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி சால்ட்ரு பண்ணிட்டேன். இதுதான் வந்து LC1 LC2. இந்த ரெண்டு இது வந்து LC2, இது வந்து LC1. இந்த ரெண்டு ரெசிஸ்டர்லேயே எதனா ஒன்று நீங்கள் எடுத்து விடணும். முதல்ல நான் LC2 ஒரே ஒரு ரெசிஸ்டர் எடுத்து விட்றேன். முதல்ல எடுத்து விட்டு பாருங்கள். படத்தில் ஏதாவது சிம்டம் வந்ததுன்னா சரியாயிடுச்சு, பார் வரல, லைட்டாக ஜம்ப் ஆகுதுன்னா LC2வையும் LC1 ரெண்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணி விடணும். இப்போ நான் முதல்ல ஒன்று மட்டும் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த சைடில் இருக்கிற ஒரு ரெசிஸ்டர் மட்டும் எடுத்து விட்றேன்.
பாருங்கள், நான் வந்து இந்த ஒரு ரெசிஸ்டரை மட்டும் எடுக்கிறேன். பாருங்கள், எடுத்து விட்டேன். இந்த ஒரு ரெசிஸ்டரை எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம பிக்சரை போட்டு பார்க்கலாம். இப்போ டிவி ஆன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நாங்கள் வியூன்னு கீழாக வந்துச்சு. அந்த பார் வரல பாருங்கள், தெரியுதுங்களா? பார் வரல, பிக்சர் கிளியராக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆனாலும் பிக்சரில் லேசாக ஒரு நல்லா பாருங்கள், லேசாக அங்கே பாருங்கள் பிக்சர் லைன், அந்த இதை பாருங்கள், அப்படியே பிக்சரை கோடு கூட வந்து போகுது. அந்த பாருங்கள் பார் வந்து போகுது. அந்த பார் வருது போகுது. முன்னாடி பார் வந்துக்கிட்டே இருந்துச்சு, இப்போ வந்து போகுது. நம்ம வந்து LC2 மட்டும் தான் எடுத்து விட்ருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா LC1 எடுத்து விட்டுட்டு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்களா, முன்ன இருந்ததோட உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுறோன்னா அந்த சைடில் உள்ள LC1 நம்ம கழட்டி விட்டு பார்க்குறோம். பாருங்கள், பார் வருது, அப்புறம் நின்னது, இப்படி வந்து போகுது. சரி, இப்போ நம்ம டிவி ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த ரெசிஸ்டர், ஃபஸ்ட் ரெசிஸ்டர் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதா நீங்கள் பாருங்கள், இந்த 2 ரெசிஸ்டருமே ஓப்பன் பண்ணி விட்டேன். LC1, LC1 அண்ட் LC2 இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம டிவியை போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பார் வந்து போதான்றதை பார்க்கலாம். ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். டிவி ஆன் ஆயிடுச்சு. பாருங்க, வியூ கிளியராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்குங்க, கிளியராக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ நம்ம இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இதுலேயும் ஏதாவது ஒரு சிம்டம் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஆனால் இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் பாருங்கள், வந்துடுச்சு பாருங்கள் பிக்சரு. பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப் எல்லாமே கிளியராக வந்துடுச்சு. இது ஆக்சுவலாக வந்து டிஸ்பிளே தான் ப்ராப்ளம். ஒன் சைடு டிஸ்பிளே ஷார்ட் ஆகிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. இந்த ஒன் சைடு ஷார்ட் ஆகிற லைனு நம்ம எதுன்றதை அதை நம்ம கழட்டி விட்டதுனால இந்த பிக்சர் ஒர்க் ஆகுது. இப்போ இது ரொம்ப நாளைக்கு உழைக்காது, ஓடுற வரைக்கும் ஓட்டிக்கலாம். 1 வருஷம் கூட ஓடலாம், 6 மாதம் கூட ஓடலாம். நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், படம் கிளியராக ஆகிடுச்சு, எந்த பாருமே வரல, படம் பிக்சர் பக்காவாக இருக்குது. இதை நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு ஓட விட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு தான் கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். இதுலேயும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது வந்ததுன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதில் ஆட் ஈவன் நான் சொன்னேன் இல்லையா, LC1, LC2, ஆட் ஈவன் LC1, LC2 எல்லாம் ஒன்று தான். இங்கே பாருங்கள், இதில் நம்ம எடுத்து விட்ருக்கோம்ல, இதில் வந்து ஏவிடிடி வால்ட்டை எடுத்து கொடுக்கணும். அதாவது எங்கேன்னா காஃபுக்கு போகிற லைனில் ஏவிடிடி வால்ட்டை கொடுக்கணும். ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு கோடு இல்லை ஜம்ப் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஏவிடிடி வால்ட்டை எடுத்து படம் ஜம்ப் ஆகும். இதில் ஆச்சுன்னா ஏவிடிடி வால்ட்டை எடுத்து வந்து இந்த LC1 கொடுத்து பார்க்கணும். ஓகே ஆகலைன்னா LC2 கொடுத்து பார்க்கணும். இப்படி மாற்றி கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஸ்பிளே ரெடி ஆகிடும். உங்களுக்கு ஒன் சைடு நல்லா இருந்துச்சுனாலே, இந்த சைடு நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த சைடு மட்டும் ஆல்ட்ரு பண்ணிட்டோம், சரியாயிடுச்சு. 2 சைடுமே போயிருந்ததுன்னா, 2 சைடையும் கழட்டி விட்டாலும் பார் வந்துச்சுன்னா உங்களால் இதை ரெடி பண்ண முடியாது. டிஸ்பிளே தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இது இவ்வளோ தான் நம்ம இதுக்கு இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது LC1, LC2 எடுத்து விட்ட உடனே வந்துருச்சு. ரைட் சைடில் தான் ப்ராப்ளம் இருந்தது, அது சால்வ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.